ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குமு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட்டை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அப்புறம் தேன்கனிக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆன்மீக தலத்துக்கு தான் போகிறோம். இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் விலகி காடுகளோட மடியில் தூங்கிட்டு இருக்கிற வரலாற்று பொக்கிஷமாக இருக்கிற சாலிவார கிராமத்துக்கு தான் போகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்தில் இருக்கிற இந்த சாலிவார கிராமம் காலத்தின் சுவடுகளை தாங்கி நிற்கிற ஒரு ஆன்மீக தலமாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மிக அமைதியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிவன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சோமேஸ்வர திருக்கோயிலுக்கு தான் போகிறோம். காடுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த சின்ன கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சோமேஸ்வரர் கோவிலோட கட்டிடக்கலை பிற்கால சோழர் மற்றும் விஜயநகர பேரரசரோட காலத்தை சேர்ந்துதான் இருக்கு. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற பகுதியில் கிடைச்ச கல்வெட்டுப்படி 11 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் இந்த பகுதி ஒரு முக்கியமான மத மற்றும் நிர்வாக மையமாக இருந்ததா சொல்கிறாங்க. இந்த சோமேஸ்வரர் கோயில் இப்போ தமிழ்நாடு அரசோட ஹிந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த கோவில் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வ கோவிலாக இருக்கு. இந்த சாலிவார கிராமத்தில் இருக்கிற இந்த சோமேஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கிற வனப்பகுதியில் முற்காலத்தில் முனிவர்கள் தியானம் செஞ்சதாகவும் நம்பப்படுது. உள்ளூர் மக்களின் கருத்துப்படி இங்குள்ள சிவபெருமான் இந்த பகுதியை சுற்றி இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியை பாதுகாக்கிறதா நம்புகிறாங்க. டவுனில் இருக்கிற கோவில் மாதிரி இல்லாமல் இந்த கோவில் ஒரு அமைதியான ஆன்மீக தலமாக இருக்குது. இங்கே இருக்கிற மூலவர் ஸ்ரீ சோமேஸ்வரரா பக்தர்களுக்கு காட்சி தராரு. இந்த கோவில் வில்லேஜில் இருக்கிறதுனால டெய்லி காலையில் 1 hour மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பிரதோஷம் மற்றும் மகாசிவராத்திரி ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். இந்த கோவிலோட ஆன்மீக தகவலை பற்றி நாங்கள் சொல்கிறத விட அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எந்த ஊர், இந்த கோயிலோட விசேஷம், கோயிலோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். வாகர்த்தாவிவ சம்பிரோக்தௌ வாகர்த்த பிரதிபத்தகே ஜெகதௌ பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரம். சார், இது திரு சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட சாலிவாரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இந்த ஊருக்கே பல ஆண்டுகளுக்கான, பல 1000 ஆண்டுகளுக்கான ஒரு இதிகாசம் இருக்கு. ஏன்னா நம்ம ஊருடைய கோயில்ல கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது இந்த கல்வெட்டுலயே ஆக்சுவலா லாஸ்ட் சோழனான குலோத்துங்க சோழனுடைய அந்த சாமந்த ராஜருடைய ஆழ்விகையில இருந்ததா இந்த ஊர். ஏன்னா இந்த ஊருக்கு கோட்டை இருக்கு. இந்த ஊர்லயே சிவன் கோயில், ஊருக்கு வெளியில சிவன் கோயில், ஊருக்கு உள்ள சென்னகேஸ்வர பெருமாள். நம்ம சிவனுடைய பேர் இங்க திரு சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில் அப்படின்னு. இது ஒய்சளர் காலத்துல, கர்நாடகாவுடைய மூல ராஜர்களான ஒய்சளர் காலத்துல இதான ஒரு கோயில். அவங்களுடைய கோயில் அந்த ஸ்டைல் தான் நமக்கு கோபுரம் இல்லாம இந்த வட்டத்துல இது பண்ற மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு கோயில் ஸ்ட்ரக்சர் இந்த கோயில். ஆனா சிவலிங்கம் பிரம்மசூத்திரம் இருக்கிற சிவலிங்கம். பிரம்மசூத்திரம் அப்படின்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ற அந்த ஜலம் போற இது அது சோமசூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மசூத்திரம் அப்படின்னா சிவனுக்கு கரெக்டா அந்த மூஞ்சியில ஃபேஸ்ல அந்த 3 கோடுகள் இருக்கும். அதை பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காந்த புராணம் படி பிரம்மசூத்திரம் இருக்கின்ற சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்னாலே போதும், அது 100 மடங்கு அதிகமான பலத்தை கொடுக்கும். நம்ம கோயில சிவபெருமான் பிரம்மசூத்திரத்தோட இருக்கிற சிவன் பெருமான் அப்படின்னா இது பிரம்மசூத்திரம் அப்படின்னா இது மனிதர்கள் ஸ்தாபனை பண்ணது கிடையாது, ருஷிகள் ஸ்தாபனை பண்ணது.
இங்க ஸ்தல புராணம் படி முக்கியமான ஒரு இது அம்மன் சந்நிதி. எங்கேயும் ஒரு சிவபெருமான் நமக்கு இருந்தா அதுக்கு இடதுபுறத்துல வாம பாகத்துல அம்மன் அவதரிச்சிருப்பாரு. மல்லிகார்ஜுனன் அப்படின்னா அங்க பிரம்மராம்பிகை அப்படின்னும், இல்லைன்னா விஸ்வநாதர் அப்படின்னா அங்க விசாலாட்சி அப்படின்னும், அந்த மாதிரி அம்மன் வாம பாகத்துல இருப்பாரு. இங்கேயும் இந்த கோயில அம்மன் வாம பாகத்துல இருக்காரு. ஆனா அம்மன் பாக்குற திசை ஈஸ்ட் சைடு கிடையாது, சவுத். ஆக்சுவலா சவுத்தும் எக்ஸாக்டா கிடையாது, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல பாத்துட்டு இருக்காரு. சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா நைருதி, நிர்ருதி அப்படிங்கிற ஒரு ராட்சசனுக்கு உண்டான அது மூலை. அது அங்க அம்மனும் துர்கை ரூபமா மகிஷாசுர மர்தினியா 8 புஜங்களுடைய ராட்சசனை சம்ஹாரம் பண்ற மாதிரி அங்க அம்மன் அவதரிச்சிருக்காரு. இங்க ஸ்தல புராணம் படி இங்க முதல்ல அவதரிச்சது அம்மன் தான். சரி, ஏன்னா நமக்கு பக்கத்துல இருக்க தேங்கனி கோட்டையிலே பார்த்தா அங்க மகாவிஷ்ணு பேட்டராக சுவாமி, அதாவது பேட்டை அப்படின்னா வேட்டையாடுறது. சோ ஒரு அரக்கன் வேட்டையாடுறதுக்காக மகாவிஷ்ணு வேடனா அங்க அவரை வேட்டையாடி இருப்பாரு. சோ இது நிறைய காடுகள் சூழ்ந்த ஒரு இடம். சோ இங்கேயும் ஒரு அரக்கன் இருக்கப்போ அந்த அரக்கனை சம்ஹாரம் பண்றதுக்காக அம்மன் துர்கை ரூபமா சம்ஹாரம் பண்ணப்போ அந்த கோபம் தனியாம அப்படியே இருக்கும்போது அந்த அம்மனை குளிர்விக்கிறதுக்காக, அந்த அம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக ருஷிகள் தபஸ் பண்ணி வர வச்ச கடவுள் தான் சோமேஸ்வரர். சோ அதனால இங்க முக்கியமான இது அம்மன் சந்நிதியும் அதே மாதிரி ஸ்தல விருட்சமான பில்வ விருட்சமும். சோ இந்த அம்மன் அதனாலதான் இங்க சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்து இருக்காரு. எங்கேயும் சிவன் கோயில் பலி இருக்காது, ஆனா இங்க பலி இருக்கு. அதாவது இங்க பலி அப்படின்னா சிவன் கோயில் எப்போ அந்த இது வழக்கம் கிடையாது, பண்ண மாட்டோம். எப்போ அந்த மாதிரி ஊர்ல ஒரு ஊர் திருவிழா அப்படின்னு ஏதாவது இருக்கும்போது வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில அவர் யாராவது ஒரு பலி ரூபமா ஒரு பூசணிக்காயோ இல்ல வேற ஏதாவது பலி அடிச்சுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. யாரும் கோயிலுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. அதாவது ஊருடைய அவங்களுடைய வழக்கம். ஆனா இங்க அதனாலதான் அம்மன் சந்நிதி அந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்து இருக்கு. அதனால இங்க சோமேஸ்வரர் பிரம்மசூத்திரம் இருக்கிற சிவலிங்கம், ருஷிகள் தபஸ் பண்ணி வர வச்சது. சோ நார்மலான ஒரு இதை விட இங்க அபிஷேகம் பூஜை கிடையாது, ஒரு இருக்கு. ஆனா அபிஷேக பூஜையை விட இங்க சாமி முன்னாடி நின்னாலே அது 100 மடங்கு அதிகமான பலத்தை கொடுக்கும். சோ இங்க சக்தி ரூபமா இருக்கிற இந்த இடம் தான் இந்த சோமேஸ்வரர் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில். சோ எல்லாரும் பக்தாதிகள் எப்போது சாமி தரிசனத்தை பார்த்துட்டு போங்க. இது தவிர ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு, நவகிரக சந்நிதி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சாமி. இது ஒசூர்ல பஸ் இருக்கா இந்த கோவிலுக்கு? ஒசூர்ல இருந்து இருக்கு. பெங்களூர்ல இருந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல இருந்து 2 KSRTC பஸ்ஸும் இருக்கு. நமக்கு தமிழ்நாடு போக்குவரத்து இதுல இருந்து தெங்கனிக்கோட்டையில இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. KSRTC பெங்களூர்ல இருந்து, அதாவது ஒசூர் வழியா பெங்களூர்ல இருந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி அந்த சர்வீஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்துல இருந்து தெங்கனிக்கோட்டையில இருந்து நமக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பஸ் இருக்கு. சோ சாலிவாரத்துல இறங்கி நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஊருக்குள்ளேயே பஸ் ஸ்டாப்லயே இந்த கோயில் இருக்கு. சரி, நிறைய நடக்க தேவையில்லை, பஸ் ஸ்டாப்லயே இந்த கோயில். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. வரலாறு என்பது வெறும் கதை அல்ல, அது நாம் சுவாசிக்கும் காற்று. சாலிவாரம் சிவன் கோவில் வெறும் கற்களாலான கட்டிடம் அல்ல, அது ஒரு பண்பாட்டு அடையாளம். ஒரு முறை வாருங்கள், இந்த அமைதி உங்களோடு பேசும். நன்றி. பயணங்கள் தொடரும். மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.